தளபதியுடைய கோட் மூவிலேருந்து இது வரைக்கும் நம்ம 4 சிங்கிளை பார்த்துட்டோம். இன்னும் 2 சிங்கிள் வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த 2 சிங்கிளும் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். முதல் சிங்கிள்லேருந்து 4th சிங்கிள் வரைக்குமே சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்தி இருந்தது. 4th சிங்கிள் மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. திரிஷா அவர்கள் ஒரு குத்தாட்டம் போடுவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சாங் இளைய தளபதியுடைய என்ட்ரன்ஸ் ஆக் போல இருந்தது. பட் 4th சிங்கிளில் திரிஷாவை ரொம்ப பெருசாக மிஸ் பண்ணுறோம். இன்னும் 2 சிங்கிளில் இருக்கா. இந்த 2 சிங்கிளில் ஏதோ ஒரு சிங்கிள் தான் குத்து சாங்குன்னு நினைக்கிறேனே. அந்த சாங்கில் தான் திரிஷா அவர்கள் வந்து போவாங்க போல். இது மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த சாங் எல்லாமே வரும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் கேமியோ ரோலில் வருவாங்களான்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கா. மட்டை அப்படின்னு டைட்டில் வச்சு 4th சிங்கிள் செம்மையாகவே இருந்தது. 3 சிங்கிளை பொறுத்த அளவுக்கு இந்த 4th சிங்கிள் ஓரளவு நல்ல பிக்கப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்கில் வர செப்டம்பர் 5 கம்பல்சரி இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. இப்போ கரண்ட்டில் இந்த மூவியோடைய புக்கிங் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பிச்சதுலேருந்து பயங்கரமாக இதனுடைய புக்கிங் போய்கிட்டு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஒரு பிக் ஸ்க்ரீனில் இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. செப்டம்பர் 5க்கு பார்க்கலாம் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை வேர்ல்டு வைடாக ஏற்படுத்த போகுதுன்னு. தளபதியுடைய டிவிகே கட்சியில் இருக்க முதல் மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னு ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்க போகுது. விக்ரமண்டியில் இருக்க வி சாலை அப்படின்ற ஊரில் 150 ஏக்கர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு செட் போட்டு முதல் மாநாட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறாரு தளபதி விஜய் அவர்கள். தலைவருடைய கூலி மூவிலேருந்து தொடர்ந்து கேரக்டர் அப்டேட் போய்கிட்டு இருக்கா. இந்த மூவியில் நிறைய முக்கியமான ஆக்டர் எல்லாமே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் சத்யராஜ், தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் நாகார்ஜுனா, கர்நாடகா இண்டஸ்ட்ரியில் உபேந்திரா, மலையாள இண்டஸ்ட்ரியில் மௌபின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேரக்டருடைய அப்டேட்டே போய்கிட்டு இருக்கா. இதில் முக்கியமான கேரக்டரில் ஸ்ருதிகாசன் ஆக்டிங் பண்ணியிருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரவி தேஜாவுடைய கேரக்டர் ஃபர்ஸ்ட் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்கிறதாம அப்டேட் போய்கிட்டு இருக்கா. லோகேஷ் தலைவர் வச்சு ஒரு பெரிய சம்பவத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பேன் இண்டியா வயசில் ஆக்டர் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா வயசில் பிளேஸ் முதலான தயாரித்து இந்த மூவிக்காக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு போல. ஏன்னா இந்தியாவில் இருக்க முக்கியமான நிறைய பிளேஸில் இந்த மூவியோட ஷூட்டிங்கை க்ளூ போட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வராங்க. தலையோடைய விடாமுயற்சி மூவியில் மட்டும் திரிஷா ஆக்டிங் பண்ணல. அவருடைய ஆக்டிங்கில் குட் பேட் அக்லி மூவிலும் முக்கியமான ஒரு ஃபீமேல் லோடில் திரிஷா அவர்கள் ஆக்டிங் பண்ணியிருக்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கா. முக்கியமான ஒரு ரோலில் தான் விடாமுயற்சி மூவியில் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹீரோயின் ரோலில் அப்ளை பண்ணியிருக்காங்களே. இதுக்கப்புறம் அவங்களுடைய ஆக்டிங்கில் வரப்போகிற மூவினா அது குட் பேட் அக்லி மூவி தான். 2 பேருடைய பேரும் 2024 மட்டும் இல்லாமல் 2025 பார்க்க போகிறோமே. திரிஷா திரும்பவும் தளபதி கூட ஒரு பெரிய காம்போ மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சக்ஸஸையும் கொடுத்துக்கிட்டு வராங்க. கூடயும் இந்த 2 மூவிலும் ஒரு பெரிய சக்ஸஸை திரிஷா அவர்கள் ஏற்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே ஓடிடியில் இந்த அளவுக்கு எந்த ஒரு மூவியுமே சேல்ஸ் ஆனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக புஷ்பாவுடைய 2வது பக்கம் சேல்ஸ் ஆகியிருக்கா. 270 கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மூவியை அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 5 வருஷம் அக்ரிமெண்ட்டில் தான் இந்த மூவியை விற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஓடிடியில் 270 கோடி ரூபாய் நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுத்துருமா தெரியல. இப்போ ஒரு பிக் அமௌண்ட் கொடுத்து நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மூவியை வாங்கியிருக்காங்களே. மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை இன்னும் ஏற்படுத்துச்சுன்னே தெரியல. பட் இந்த அளவுக்கு மூவிக்கு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பவன் கல்யாணோட ஆக்டிங்கில் பொலிட்டிக்கலாக மெயினாக வச்சு மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ணி ஒரு மூவி தயாராகிருக்குன்னா அது ஓஜி மூவி தான். இந்த மூவியோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை கொடுத்துருக்காங்க. 2025 தான் இந்த மூவி ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அதுவும் சம்மரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. மார்ச் 27, 2025 தான் இந்த ஓஜி மூவி தேட்டருக்கு வரப்போகுது. ஒரு பிக் பொலிட்டிக்கல் மட்டும் இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலை பேஸ் பண்ண மூவியாக இந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. பிரபுதேவோட ஆக்டிங்கில் ஒரு ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆக போகிற மூவினா பேட்டர் ஆஃப் மூவி தான். இந்த மூவியோடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 27 இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது. மெய்யழகன் மூவியோட இந்த மூவி கிளாஷ் ஆக போகுது. U/A சர்டிஃபிகேட்டோட சஸ்பென்ஸ் கலந்த ஒரு ஆக்ஷன் மூவியாக பிரபுதேவோட ஆக்டிங்கில் இந்த மூவி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் தாஸோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் பாம் அப்படின்னு டைட்டில் வச்ச ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது. டி ஹிமானோடைய மியூசிக்கில் விஷ்ணு வெங்கடோடைய டைரக்ஷனில் தான் இந்த மூவி தயாராகிருக்கா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த மூவி தயாராகிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்குமே அர்ஜுன் தாஸோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸும் சொல்லணும். இந்த பாம் அப்படின்னு டைட்டில் வச்சா இந்த வில்லேஜ் என்டர்டைன்மெண்ட் மூவியும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 15 தேட்டருக்கு வந்த டிமாண்டியோடைய 2வது பக்கம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. ஒரு கம்மி பட்ஜெட்டில் தயாரான இந்த மூவியை இப்போ 55 கோடி ரூபாய்க்கு மேலே பிக் பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லணும். பயங்கரமான ஒரு VFXும் படபடப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேவும் இந்த மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை கொண்டு போய் நிறுத்தியிருக்கா. 3வது பக்கத்துக்கும் லீடிங் கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. அதுவும் பயங்கரமான ஒரு லீட் கொடுத்து முடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அருள்நிதி, பிரியா பவானி சங்கருடைய ஆக்டிங் மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் அஜய் ஞானமுத்துடைய ஸ்க்ரீன் பிளேவும் பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லணுமே. 3வது பக்கத்துக்கு ஒரு பிக் வெயிட்டிங். கண்டிப்பாக 100 கோடி ரூபாய்க்கு மேலே பிக் பாக்ஸ் ஆஃபீஸாக அந்த மூவி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா. 2026 டிமாண்டோடைய 3வது பக்கத்தை பார்க்கலான்னு நினைக்கிறேன்.